ஹலோ எவ்ரிவன், கார்மலி களத்திலிருந்து அன்புடன் நான் அவங்ககிட்ட இப்போ ஒரு 2 சிறுகதை பற்றி சொல்ல போகிறேன். முதலாவது சிறுகதை, ஒரு 8 குருக்கள் மற்றும் நாயன்மார்கள் ஒரு ஆற்றை கடந்து அந்த பக்கம் உள்ள கிராமத்தில் போயிட்டு கீத உபதேசங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஆற்றை எப்படி அவங்க கடந்து போகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் யோசனைகளும் வருது. அதை ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க. எதுவுமே அங்கே செயல்படலை. மறுபடியும் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஒரு மாலை நேரம் வர்ற அளவுக்கு அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த புறத்தில் இருந்து ஒரு படகு ஒன்று இந்த கரையை நோக்கி வருது. அந்த படகுல ஏறி அந்த 8 பேர் அடுத்த கரையை போய் சேர்றாங்க. அந்த கரையில் இறங்கும் பொழுது அந்த குருக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த படகு இருந்ததுனால தான் நம்ம அந்த பக்கம் கரையை கடந்து வந்தோம். ஸோ இதுக்கு நம்ம நன்றி கடனாக ஏதாவது பண்ணணும், அந்த படகுக்கு நன்றி கடனாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேருமே பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பேசி ஆனால் அறிவாளித்தனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. அதில் ஒரு குருக்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த படகு நம்ம கரையை கடந்து வர்றதுக்கு உதவி பண்ணி வந்திருக்கு. அது இருந்ததுனால தான் அது மேலே ஏறி நம்ம இந்த பக்கம் கரையை நம்ம சேர்ந்தோம். அதனால் இந்த படகை நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடாமல் நம்ம இதை நம்மளை சுமந்து இந்த படகை நம்ம சுமந்து கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு சின்ன முடிவு எடுத்து, அந்த முடிவுக்கு எல்லாருமே சரின்னு சொல்லி அந்த படகை 8 பேரும் சேர்ந்து தலையில் தூக்கிக்கிட்டு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. கிராமத்தில் பார்க்குற எல்லா மக்களும் இதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. ஒரு சிலர் அந்த குருக்களை பார்த்து கேட்குறாங்க, கீத உபதேசங்கள் பண்ணுற நீங்கள் இந்த சின்ன விஷயம் தெரியாமல் படகை தூக்கி தலையில் வச்சுட்டு வர்றீங்க, இது சரியான விஷயமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனங்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த குருக்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்களாம் நன்றி கெட்டவர்கள். உங்களை சவாரி செஞ்சு கூட்டிகிட்டு வந்த படகையோ இல்லை ஏதோ ஒரு வாகனத்தையோ நீங்கள் அப்படியே நன்றி மருந்து அங்கனே விட்டுட்டு வந்துடுறீங்க. நாங்கள் இனிமேல் எங்கே போனாலும் இந்த படகை நாங்கள் தூக்கிட்டே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மற்றவங்களுக்கு நிறையாவே சிரிப்பை தர்ற வகையில் இருக்குது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வழிபாடோ இல்லை இறைவனை நம்ம வேண்டுதலோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட மனநிலையை சாந்தப்படுத்துறதுக்காக மட்டும்தான் ஒழிய அதில் நம்ம அடிக்ட் ஆகி அதுக்கே நம்ம பாதிப்படைஞ்சிடக்கூடாது. ஒரு தெய்வ வேண்டுதலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கடவுள் வழிபாடாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட மன நிம்மதியை தேடிக்கிறதுக்காக மட்டுமே ஒழிய அதிலே நம்ம மூழ்கி நம்ம அதில் அதுக்காகவே எல்லாமே பண்ணிடக்கூடாது. கடவுளுக்காக சில பேர் இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் நிறைய பேர் தன்னைத்தானே பலி கொடுத்துக்கிறாங்க, இல்லை சின்ன குழந்தைகளை பலி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளெல்லாம் செய்யக்கூடாது. தன்னோட நம்பிக்கை தனக்கு மட்டும்தான், அதாவது தன்னை கஷ்டப்படுத்தாத வரையும் தான் தன்னோட நம்பிக்கை செயல்படணும் ஒழிய அதுக்காக இப்போ படகு ஒரு உயிரற்ற பொருள். அது அதுக்காக நன்றி கடன் செலுத்தணும், நமக்கு ஒரு விஷயம் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம படகை சுமந்துக்கிட்டே தெரியுதுங்கிறது ஒரு சரியான கூற்று இல்லை. அந்த மாதிரி தான் நம்மளோட வலி இருக்கிற விஷயமே நம்மளோட முடிவாக கருதக்கூடாது. ஒரு வலி இருக்குன்னா அந்த வலியே நம்மளோட முடிவாக நம்ம கருதாமல் அதை தொடர்ந்து அதை நம்மளோட அளவுகோலாகவும் இவ்வளோ தான் எடுத்துக்கணும், இவ்வளோ தான் நம்ம வழிபடணும், இவ்வளோ விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையோட இது போன்ற சிறுகதைகளை கேட்பதற்கு தொடர்ந்து நீங்கள் கார்மொழி களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.